வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? உங்கள் வீட்டில் அப்பா, அம்மா, தம்பி, தங்கை எல்லோரும் நல்லா இருக்காங்களா? நீங்கள் இன்னைக்கு காலையில் வீட்டில் இருந்து பள்ளிக்கூடம் வருகின்ற போது அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? அம்மா பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன் சொன்னீங்கல்ல. அம்மா கிட்ட நீங்கள் என்ன மொழியில் பேசுவீங்க? தமிழ் மொழியில் பேசுவீங்க, சரிதானே? ஏன் நாம் தமிழ் மொழியில் பேசுகிறோம்? தமிழ் தான் நம்முடைய தாய்மொழி. அதனால தான் நாம் நம்முடைய தமிழ் மொழியில் அருமையாக பேசுவதற்கு கற்று வைத்திருக்கிறோம், சரியா? இந்த தமிழில் நிறைய எழுத்துகள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய புத்தகத்தில் நிறைய எழுத்துகள் இருக்கிறது இல்லையா? இந்த எழுத்துகள் எல்லாம் என்னென்ன எழுத்துகள்னு சொல்லட்டுமா? உயிரெழுத்துகள், மெய்யெழுத்துகள், உயிர்மெய் எழுத்துகள், ஆயுத எழுத்து என்று நிறைய எழுத்துகள் இருக்கின்றன. இதில் உயிரெழுத்துகள் எவைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? இப்போ நான் சொல்லுறேன், என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. அ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஐ, ஓ ஓ, ஔ என்பன நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துகள். இதே போல மெய்யெழுத்துகளும் நிறைய இருக்கின்றன. மெய்யெழுத்துகள் மொத்தம் 18 எழுத்துகள் இருக்கின்றன. இந்த மெய்யெழுத்துக்களை நாம் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம்? அதற்கும் ஒரு வழி இருக்குது. மெய்யெழுத்துகள் புள்ளியிட்ட எழுத்துகளாக இருக்கும். இந்த எழுத்துகள் 18 எழுத்துகள் நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கின்றன. இக் இங், இச் இஞ்ச், இட் இன், இத் இன், இப் இம், இ இர், இல் யு, இல் இல், இர் இன் என்பனதான் அந்த மெய்யெழுத்துகள். இவற்றையெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்கல்ல. இந்த மெய்யெழுத்துகளை இன்னும் நாம் 3 வகைகளாக பிரிக்கலாம். அவை எவைன்னு கேட்டால் வல்லினம், மெல்லினம், இடையினம் போன்றவை. வல்லின எழுத்துகள் எவைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? நான் சொல்கிறேன் கேளுங்க. புள்ளியிட்ட இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர் ஆகிய 6 எழுத்துகளும் வல்லின எழுத்துகள். இதே போல மென்மையான ஓசையுடைய எழுத்துக்களை நாம் மெல்லின எழுத்துகள்னு சொல்லுவோம். அந்த மெல்லின எழுத்துகள் எவைன்னு உங்களுக்கு தெரியுமா? ங, ஞ, ந, ந, ம, ந என்கின்ற புள்ளியிட்ட எழுத்துகள் தான் மெல்லின எழுத்துகள். இதே போல இடையின எழுத்துகளும் இருக்கின்றன. அவை எவை? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். புள்ளியிட்ட இ, இர், இல், இவ், இல், இல் இந்த 6 எழுத்துகளையும் நாம் இடையின எழுத்துகள்னு சொல்கிறோம், சரியா? இப்போ வல்லின எழுத்துகள் அப்படின்னு நாம் சொன்னோம் இல்லையா? அதில் க, ச, த, ப போன்றவை வருமொழியில் முதல்ல வந்தது அப்படின்னு சொன்னால் நிலைமொழியில் இருக்கின்ற எழுத்து அதோடு சேருகின்ற பொழுது வல்லினம் மிகும், சரியா? ஒரு சிறிய எடுத்துக்காட்டை சொல்கிறேன் பாருங்க. நிலைமொழின்னு சொல்லக்கூடியது முதல்ல உள்ள சொல். அந்த பக்கம் என்கிற சொல்லில் அந்த என்பது நிலைமொழி, பக்கம் என்பது 2வது வருகிற சொல் இல்லையா? இதனை நாம் வருமொழி என்று சொல்வோம். இந்த பக்கம் என்கிற சொல்லில் முதல் எழுத்து என்னது? ப. இது என்ன எழுத்து? வல்லின எழுத்து. க, ச, த, ப. இதில் ஏதாவது ஒன்று. இங்கே ப என்கிற எழுத்து வந்திருக்கிறது இல்லையா? இப்படி வந்தது என்று சொன்னால் அந்த கூட்டல் பக்கம், அந்த பக்கம் என்று இப்பு சேர்த்து நாம் எழுத வேண்டும். இதைத்தான் என்ன சொல்கிறோம்? நாம் வல்லினம் மிகுமிடம்னு சொல்கிறோம். எங்கே? இதே போல் நீங்களும் 5 சொற்களை எழுதுங்க பார்க்கலாம்.
அருமையா எளிமையா வல்லினம் மிகும் இடங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். முயற்சி செய்து பார்க்குறீர்களா? எங்கே பேனா எடுங்க, காகிதம் எடுங்க, எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா? வாழ்த்துக்கள் மாணவர்களே. நன்றி.